நாட்டு குதிரையில் பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா கருங்கால் குமேத்து பாருங்கள். வண்டியில் 40 ஸ்பீடில் போகுது. பைபாஸில் தான் போகுது. இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் இருக்குது. 10 சுழி சுத்தம். வாய் சேர்ந்த குதிரை தான். சுழியும் பார்த்தா 10 சுழி தவமணி இருக்குது. தவமணி கரெக்டாக இருக்குது. ஒரு சுழி கூட தப்பு இல்லை. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 45 இன்ச்சு வரும். இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. விற்பனையாக இருந்தாலும் சரி, இல்லை மாற்றலாக இருந்தாலும் சரிங்கிறாரு. பெரிய குதிரை கேட்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சைக்கிள் தட்டா பவானி குமாரபாளையத்து வண்டி. புது வண்டி தான். ஜாமானும் திருச்சி வண்டி, பட்டி தான், கல்ற கிடையாது. இந்த குதிரை வண்டி ஜாமான் அப்படியே செட்டாக அவர் வாங்கினது 60,000 வாங்கியிருக்காரு. விலையாக கொடுத்தா 50,000 கேட்குறாரு. இல்லை வேறு ஏதாவது காட்டுவாடியில் நல்ல குதிரையில் பொட்டையில் சுழி சுத்தத்தில் நல்ல குணத்தில் இருக்கிற குதிரையாக இருந்தால் மாற்றல் போட்டுக்கலாம். அது என்ன இருக்கோ பேசிக்கலாங்கிறாரு. இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்க. பொள்ளாச்சியில் மெயினில் தான் இருக்க. யாருக்காவது வேணும்னா உங்களுக்கு அதாவது தனியாக தர முடியாது. குதிரை வண்டி ஜாமான்னு பிரிக்க முடியாது. அப்படியே செட்டாக தான் வண்டி குதிரை ஜாமான் கொடுத்தா அப்படி செட்டாக தான். விலைக்கு வாங்குறதா இருந்தால் 50,000 சொல்கிறாரு. நம்ம இதை முன்ன பின்ன பேசிக்கலாம். இல்லை மாற்றலுக்கு இருந்தால் கூட நீங்கள் அப்படியே வண்டி ஜாமான் குதிரை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காட்டுவாடி குதிரையில் அவங்கள்ட்ட கொடுத்து மாற்றல் போட்டு என்ன இருக்கோ பேசிக்கலாம். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். பொள்ளாச்சியில் இருக்க. கடி ஒதுங்கிறதெல்லாம் இல்லை. நல்ல குணத்தில் இருக்க. எந்த ஒரு சுழி கூட தப்பு கிடையாது. நல்ல ஒரு குதிரை. அவருக்கு பெரிய குதிரை வாங்கணுன்னு ஒரு ஆசை. நாட்டு குதிரை வாங்கினார், ஓட்டினார், ஆசை முடிஞ்சது. பெரிய குதிரை வாங்கி பார்க்கலாங்கிற எண்ணத்துக்காக தான் இதை விற்கிறாரு. பொள்ளாச்சியில் இருக்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இல்லை போய் நேரில் பார்க்கறதா இருந்தால் கூட போய் ஓட்டி பார்த்து முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம். மாற்றலுக்கும் சரி, இல்லை விலைக்கும் சரி. பாருங்கள் குதிரைலாம் நல்லா கம்பீரமாக நல்லா இருக்கு. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்.